மாதிரியும் வியானாவும் பாருக்கிட்ட ஏற்றி விடுறாங்க. இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி உனக்கு பிடிக்கலன்னா நீ டேரெக்டாக அரோராவை கூப்பிட்டு கன்ஃபரண்ட் பண்ணிடு, அவகிட்ட டேரெக்டாக பேசிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரோராவை கூப்பிட்டு வச்சு பாரு வந்து பேசுகிறாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போய் இது இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை நம்ம இப்போவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த ட்ரையாங்கிளை முடிக்கணும்னா ரொம்ப ஈஸி. பாரு கம்ப்ளீட்டாக கமருதனை அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ட்ரையாங்கிளில் அவங்க வரவே மாட்டாங்க. பட் அதில் கமருதனை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு பதிலாக அவங்க அரோராவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் இதில் என்ன காமெடி அப்படின்னா, அங்கே ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் ஒரு 1 ஹவராக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து கமருதீன் வந்து வியானா கூட உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்காரு. அந்த நிலாவை தான் நான் கையை உள்ள பிடிச்சேன் ராசாத்திக்காகன்னு பாட்டு பாடிட்டுருக்காரு. இப்படி ஒரு சாங்காக 2 பேரும் பாடிட்டுருக்காங்க. அதை லைவில் பார்த்தோன்னா செம்ம ஃபன்னாக இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு பாரு வந்து அரோரா கிட்டே சொல்கிறாங்க, நாமினேஷன் பற்றி எல்லாமே பேசுகிறாங்க. அப்போ அரோரா கேட்குறாங்க, யார் வேணால் யாரை வேணால் நாமினேட் பண்ணலாம், நான் உங்களை நாமினேட் பண்ணதை நீங்கள் ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அரோரா என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே கமரு கூட இல்லை. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்கிறது எனக்கு கமரு கூட கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அழுதா நான் அழுவேன், நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேசுவோம், பட் அதில் ரொமான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரு சொல்கிறாங்க, சரி உனக்கு வந்து துஷார் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தானே எனக்கு கமரு மேலே இருக்குது, அப்போ நீ என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு சரி உங்களுக்கு 2 பேத்துக்குள்ளே லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி அரோரா கேட்குறாங்க. அப்போ பாரு சொல்கிறாங்க, இல்லை லவ் இல்லை, அதெல்லாம் பற்றி நம்ம வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அப்போது அரோரா கேட்குறாங்க, உங்களுக்கு வெளியில் ஒரு ஆள் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டவுடனே பாரு வந்து அந்த டாப்பிக்கை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறமா அரோரா சொல்கிறாங்க, அந்த குறியீடு மேட்டரில் நான் உண்மையிலே உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தேன். எனக்கு என்னென்னா என் மைண்டில் ஒரு க்ளீன் ஸ்லேட் இருந்தது. கமருதீன் தான் உங்கள் கூட சண்டை வரும்போதெல்லாம் உங்களை பற்றின நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவான், அப்புறம் உங்கள் மேலே அட்ராக்ஷனெல்லாம் உங்கள் கூட பேச வந்துடுவான், பட் எனக்கு அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் என் மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க, சரி எனக்கு அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் விட வேண்டிதானே, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் தானே அப்படின்னு கேட்ட உடனே அரோரா கேட்குறாங்க, பட் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, எனக்கு கமருதீன் கூட டே 1லேருந்து உங்ககிட்ட பழகிறதுக்கு முன்னாடி இருந்தே கமரு என் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கான், நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கமருதீனுக்கும் லவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் லவ் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்காக பொசசிவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்போ அல்டிமேட்டாக பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீனும் அவனோட கேமும் விளையாடணும், நம்ம கூட சேர்ந்து அவனோட கேமும் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க அரோரா கூட. ஸோ இந்த கான்வர்சேஷன் எண்டாகும்னு பார்த்தேன், அது எண்டே ஆகலை. அதனால தான் இதுவரை பேசினதை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.